ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போ ஒரு தாழ்மையான இருதயம். அவங்க என்னதான் பண்ணிதான் நான் மிஸ்டேக் பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, நான் அந்த இடத்துல உங்க நாமத்தை மகிமைப்படுத்திருக்கேன், நான் அப்படி பண்ணாம விட்டேன், என்னதான் சூழ்நிலை எனக்கு சாதகமா இருந்தாலும் நான் பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள, அதான் தன்னை நல்லவன் என்று நிரூபிக்காம தாழ்மை உள்ள இருதயம் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆனா நிரூபிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரை ரொம்ப நெருங்க முடியாது. இல்ல இல்ல, அப்ப ஆண்டவர் சொல்லுவார், சரி நீ போயிட்டு வா, அப்புறம் அடிபட்டு தான் நீ வரணும், நீ போயிட்டு வாப்பா, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீ உணர்ந்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு. அதனால நம்மை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் வந்து எந்த மிஸ்டேக் பண்ணல அப்படின்ற அந்த நிரூபிக்கிற இருதயம் வந்து எப்பவுமே நமக்கு வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, இல்லை ஓனர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா நமக்கு உடனே வந்து என்ன கோவம் வந்ததுன்னா, எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் பண்ணது என்ன தப்பு, நீங்க பண்ணதோட பெருசா இல்லை, நீங்க பண்ணீங்க நான் பண்ணேன், நீங்க சொன்னீங்க நான் சொன்னேன். ஒரு அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கும்போது இதுல ரொம்ப கவனம்.